இந்த வேளையில் கூட ஆண்டவரே, இந்த எஸ்ரா தீர்க்க தரிசனம் வாயிலாக நீர் எங்களோடு, புஸ்தகம் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. எஸ்ரா 5ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ராஜா. ராஜ்யம் கட்டப்பட போகிற தயவுக்காக நன்றி ராஜா. எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டியும் ராஜ்யத்தை கட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நற்பணியை துவங்க போகிறோம், உம்முடைய ஊழியத்தை துவங்க போகிறோம், உம் வார்த்தையை தியானிக்க போகிறோம், ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம், ஆராதனையை துவங்க போகிறோம், ஆலய கட்டிடங்களை கட்டப்போகிறோம். கர்த்தர் நீர் நன்மையான காரியங்கள் செய்வீராக, எங்கள் மத்தியில் நீர் அற்புதங்கள் செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் செய்து உட்காருவோம். நேற்றுக்கு எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் ஆலயத்தினுடைய கட்டுமான பணி நின்று விட்டது என்பதை நாம் படித்தோம். ஆனால் கிருபையின் தேவன் இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்திலே மறுபடியுமாக ஆலய பணி தொடங்கிவிட்டது என்பதை நாம் படிக்க போகிறோம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொன்னது, தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் வரைக்கும் நிறுத்தப்பட்டிருந்தது. The work of the house of God ceased, நின்றுச்சு. ஆனால் இன்றைக்கி 5th சாப்டரில் இட் ரெஸ்யூம்டு, நின்று இருந்த வேலை துவங்கிருச்சு. நம்ம வாழ்க்கையில் கூட எதெல்லாம் நின்று இருக்குதோ, எதெல்லாம் தடைப்பட்டிருக்குதோ அத்தனையும் நம்ம ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு நம்ம மீது நம்பிக்கை இல்லை, நமக்கு நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிறது, நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆக இன்றைய செய்தியில் நாம் படிக்க போகிறது த ரெஸ்யூமிங் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் காட். தேவனுடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணியின் துவக்கம் என்கிற தலைப்பில் பேச போகிறோம். திருச்சபையை ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபிசிக்கலாக கண்ணுக்கு முன்பதாக செய்வதற்கு முன்பதாக ஆவிக்குரிய ரீதியாக செய்யணும். ஆமென். என்னைய சாப்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 2 புதிய ப்ராஃபட்ஸை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார். அவங்க 2 பேரோட பேர் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் பேர் ஹாகாய், இன்னொருத்தர் பேர் ஜெருபாபேல். தீர்க்கதரிசிகள் அவசியம். we need to start spiritually first. எஸ்ரா என்ன சொன்னார்னா, ஆலயம் கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணலாம், ஆராதனையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னார். வீடு கட்டும் போது கட்டுங்க, முதல்ல போய் காலி லேண்டில் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் செய்ய போகிறோம்? செய்ய மாட்டோம். சரி, உங்கள் வீடுக்கு ஒரு படமாவது வரைஞ்சி வச்சு ஜெபம் பண்ணுங்க, பண்ண மாட்டோம். we need to start things spiritually, ஆவிக்குரிய ரீதியாக. எஸ்ரா சொன்னார், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வேலை, எவ்வளோ அஃபீஷியல் ஒர்க்கு, டாக்குமெண்ட் ஒர்க் தான் நமக்கு கஷ்டம். சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணணும். மேலே இருக்கிற ராஜாக்களுக்கு எருசலேம் ராஜாக்கள் பற்றி, ஆண்டவர் பற்றி ஒரு கேர் இல்லை. அவங்க பாபிலோனிய மன்னர்கள், பர்சிய நாட்டு மன்னர்கள், மேதிய நாட்டு மன்னர்கள். கட்டுறதை விட அவங்களுக்கு இடிக்க தான் தெரியும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிஸ்னஸ் முக்கியம், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை முக்கியம். உங்களுக்கு எனக்கு ஆண்டவருடைய வேலை முக்கியம். அவங்க வேலையில் முக்கியமாக இருக்கிறவங்கள்ட்ட போய் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பணிக்காக ஈர்ப்பு வேண்டும், ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அவர்களை வைக்க வேண்டும் என்றால் நிறைய டாக்குமெண்ட் ஒர்க் இருக்குது, நிறைய ரைட்டிங் ஒர்க் இருக்குது, நிறைய ப்ரிப்ரேஷன் ஒர்க் இருக்குது, நிறைய லெட்டர் எழுத வேண்டியிருக்கும், நிறைய இமெயில் எடுக்க வேண்டியிருக்கும், நிறைய கவர்மெண்ட் அதிகாரிகளை, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பார்க்க வேண்டியது இருக்கும் என்றெல்லாம் நிறைய வேலைகள் தடைப்பட்டு போச்சு. இவ்வளோ தூரம் செய்தவருக்கும் தடைப்பட்டுச்சு. நீங்கள் எப்படி சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறீங்களோ, தடுப்பவனும் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறான். சில நேரத்தில் உங்களை எதிர்க்கிறவன் உங்களை காட்டிலும் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறான். நேற்றுக்கு நம்ம படித்தோம், சமாரியர்கள் ஒரு டீமாக சேர்ந்து சிஸ்டமேட்டிக்காக ஃபைட் பண்ணி ஆலய பணியை நிறுத்தினார்கள். சமாரியர்கள் மிக்ஸ்டு ரேஸ். அவர்கள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் சீரியர்கள், என்னென்னலாம் ரேஸ் அங்கே வாழ்ந்தாங்களோ எல்லாரும் இஸ்ரவேலோட மிக்ஸ் மேரேஜ் பண்ணதில் பிறந்தவர்கள். அவர்கள் சமாரியர்கள் என்று பெயரை பெற்றார்கள். சமாரியர்கள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆண்டவருடைய பணி நிறுத்திட்டாங்கம்மா. பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, கல் தச்சு இருக்கிறாங்க, வேலை செய்கிறவங்கிறாங்க, எல்லாம் இருக்குது. வேலை மட்டும்தான் நடக்கணும், ஆனால் செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் கையில் வச்சுருக்கான். இன்றைக்கு வேலை இன்னும் துவங்கலை, ஆனால் ப்ரேயர் துவங்கி விட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ப்ரேயரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? நிறைய ப்ரே பண்ணணும். நம்ம சபைக்கு கர்த்தர் நிலம் தர வேண்டும் என்று அதிகமாக ஜெபம் பண்ணணும், அதிகமாக ஜெபம் பண்ணணும். நம்ம ப்ரே பண்ணுறது என்ன சொன்னதே திரும்பி சொல்கிறோமா? இல்லை திருச்சபையே, நாம் ஜெபிக்க ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள சாத்தானின் கோட்டைகளை கர்த்தர் தகர்க்கிறார்.
ஹல்லேலூயா. ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஆண்டவர் இறங்கி கிரியை செய்யும்போது, சாத்தான் நம்மை தடுக்கும் போது, ப்ரே பண்ணும்போது, இன்னொரு இடத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன், இன்னொரு இடத்துல ரெக்கமெண்டேஷன், பல இடத்துல ஆலயம் கட்டணும் ரெக்கமெண்டேஷன் போது கர்த்தரே இறங்குகிறார், தடைகளை தாண்டி இறங்குகிறார். இன்றைய செய்தியினுடைய டைட்டில் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் காட் ரெஸ்யூம்டு, மறுபடியுமாக துவங்கினது. ஆமென். காட் ஹெல்ப் திஸ் பீப்புள். தேவனே தன் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பி உதவி செய்தார்? இல்லை பிரதர், 2 தீர்க்கதரிசிகளை அனுப்பி உதவி செய்தார். இன்றைக்கு பணம் கொடுக்கிறவர்களை காட்டிலும் ஜெபிக்கிறவர்கள் அதிகம் தேவை. நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்கள் அதிகம் தேவை. நின்று போங்கள் என்று சொல்கிறவர்கள் அதிகம் தேவை. உங்கள் கையில் 5 விரல் இருக்குது. இந்த விரலில் யாராவது வராங்க, அப்படி போ இப்படி போன்னு எந்த விரல் வச்சு காட்டுவீங்க? சிஸ்டர் காட்டாங்க, அப்படி போங்க இப்படி போங்க. இதுக்கு தான் தீர்க்க தரிசனம்னு பேர். ஆமென். தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் நம்ம எங்கே போகிறதுனே தெரியாது. இட் டைரக்ட்ஸ். இப்படி போங்க, ஆளை கட்டுங்க. we need to have prophecy. நேற்றுக்கு ஒரு சகோதரன் கையில் பேசியிருந்தேன். ஐயா, எனக்கு நிறைய விஷயம் பின்னாடி நடக்க போகிறதுலாம் தெரியுது. நான் சொன்னேன், குட், அதான்ப்பா தீர்க்க தரிசனம் வரும், ப்ராஃபஸி. ஆமென். ஆமாம், ப்ராஃபஸி. we need to have prophetic gifts. இன்றைக்கு கர்த்தர் எழுப்ப போகிறார். எத்தனை பேர் உற்சாகமாக இதை படிக்க போகிறீங்க? நேற்றைக்கு நிறுத்திட்டாங்கன்னு வருத்தப்பட்டோம், இன்றைக்கி துவக்கிட்டாங்க. வாங்க திருச்சபையை நாம் படிப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்துடுவோம். இப்போ நம்ம படிக்க போகிறது வெறும் 2 வசனம் மட்டும்தான், ஏன்னா தீர்க்கதரிசிகளை பற்றி படிச்சிருவோம். அப்பொழுது எஸ்ரா 5:1-2. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபிலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு தினம் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். 2 and 2. ஹல்லேலூயா. ஆமென். 2 and 2. 2 பேர் 2 பேர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், 2 பேர் 2 பேர் 2 பேர் 2 பேர் 2 தீர்க்கதரிசிகள், 2 மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த வசனத்தை படிப்போமா? 1-2 வசனத்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 2 தீர்க்கதரிசிகளை பற்றி படிக்க போகிறோம். முதல் 2 வசனத்தில் பிகினிங்கே ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி, இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்கிற தீர்க்கதரிசி, ஒவ்வொருத்தரையும் பற்றி படிப்போம். ஹாகாய் என்கிற தீர்க்கதரிசி, ப்ராஃபெட் ஹாகாய். ப்ராஃபெட் ஹாகாய் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய செய்திகள் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் பேசினார்னாலே ஜனங்களுக்கு ஒரு உந்துதல் உண்டாச்சு. ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆலயம் மட்டும் கட்டல ஜனங்க சதுரி போயிடும், திரும்பி எகிப்து போயிடுவாங்க, சீரியாவுக்கு போயிடுவாங்க, அங்கே போயிடும். ஆலயம் வேணும். ஜனங்க ஆலயத்தை பக்கம் அட்ராக்ட் ஆகணும். ஜனங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஆலயத்தில் இருக்கணும், ஜனங்க குடிக்கிறதுக்கு தண்ணி ஆலயத்தில் இருக்கணும், ஜனங்களுக்கு வேண்டிய கல்வி ஆலயத்தில் இருக்கணும், ஜனங்களுக்கு வேண்டிய சகலமும் ஆலயத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். இப்போ புரிஞ்சுங்க, இந்த நேரத்தில் பிரச்சனை இருக்குது. ஜனங்க ஏற்கனவே ஏழையாக இருக்காங்க, அவங்க கையில் ஏற்கனவே காசு இல்லை. அங்கே ஏற்கனவே எருசலேமில் நம்ம நினச்ச மாதிரிலாம் சாப்பாடு கிடையாது. அது ஏற்கனவே இடுபாடுகள் நடுவில் இருக்குது. எங்கேயோ போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும். ஃபேமின், டைரக்ட் கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண முடியுது. பயங்கரமான வெயில், நிழலில் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. எவ்வளோ நேரம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. விடாமுயற்சியாய் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்ல போகிறாங்க. ஜனங்கள்லாம் பாபிலோனில் செட்டில் ஆகிட்டாங்க. எங்கெங்கே துரத்தி விட்டானோ அங்கங்கே வீடு வாங்கி செட்டில் ஆயிடுச்சு. 70 வருஷம் செட்டில்மெண்ட்டு. பேச்செல்லாம் ஊரெல்லாம் மாறிடுச்சு. திரும்பி பழைய ஊருக்கு போக முடியாது. நீங்கள் எந்தெந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருக்கு திரும்பி போய் அதே வீட்டில் வாழுங்கன்னா வாழ மாட்டீங்க. அதுவும் உங்கள் கையில் காசு கொடுத்து அமிச்சாவது பரவாயில்ல, இடிச்சிட்டு புது பில்டிங் கட்டுவீங்க. காசே கிடையாது, அதில் தான் வாழணும். ஒழுகுது, இடிஞ்சு போய் கிடக்குது. 70 வருஷத்துக்கு மாடி பாழடைஞ்சது. தே ஹாவ் டு கோ. இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, ஆகாய் தீர்க்கதரிசி, ஏன் நான் அதிகமாக பேசுகிறேன்னா, அவர் பேச போகிறது பாருங்கள், உங்கள் ப்ரையாரிட்டியே ஆலயம் கட்டுவதாக இருக்கணும்னு சொல்ல போகிறேன். மலை மேலே போய் மரம் வெட்டின்னு வந்து வீடு கட்டாத, முதல்ல ஆலயம் கட்டுன்னு போகிறேன். ஆமென். எதை அட்ரஸ் பண்ண போகிறாரு? உன்னுடைய ப்ரையாரிட்டி என்ன? மகனே மகளே, இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிற உன்னுடைய ப்ரையாரிட்டி என்ன? வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்துருக்கீங்க? என் ஆண்டவருடைய வீடு இடுபாடுகளின் நடுவில் இருக்கிறது, அதை நான் கட்டப்போகிறேன். அவ்வளோதான். என் ஆத்துமாக்கள் அழிந்து சிதறி கிடக்கிறார்கள், அவர்களை நான் காப்பாற்றப் போகிறேன். ஆமென். சரியா?
ப்ரையாரிட்டி கொடுக்குறார். ப்ரையாரிட்டைஸ் மறக்கக்கூடாது. ஆகாய் தீர்க்கதரிசி என்ன தான் ப்ரையாரிட்டைஸ். ஊழியம் பண்ணு, ஊழியம் பண்ணு, ஊழியம் பண்ணு. நம்மக்கிட்ட நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க எதை பற்றி தான் பேசுவாங்க? ஊழியம் பண்ணு, ஒரு செல் குரூப் நடத்து, ஒரு ஜபக்குழு நடத்து, அங்கே போய் ப்ரேயர் நடத்து, இங்கே போய் ப்ரேயர் நடத்துன்னு. ஸோ மிஸ்பிளேஸ்ட் ப்ரையாரிட்டிஸை டீல் பண்ண போகிறேன். ரெண்டாவது, ஜனங்க ஏனோ தானோ என்று கர்த்தருடைய பணியை இராதபடிக்கு நீங்கள் ஆண்டவருடைய ஆலய பணியை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அதனால் ஆண்டவருடைய ஆலயத்தை நீங்கள் குறைவாய் மதிப்பிடாதீர்கள் என்று ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மதிப்பு தரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் தர சொல்ல போகிறாரு. ரெண்டாவது என்ன பண்ண போகிறாரு? மதிப்பு. ஆண்டவருடைய ஆலயம் இது சுத்தமாக இருக்கணும், இது கட்டப்படணும், இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது. நான் போய் என் உயிரை கொடுத்து கூட தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன் என்று வருக. மூன்றாவது, பேசிட்டு போகாதீங்க, ஆக்ஷனில் இறங்குங்கன்னு போகிறார். என்ன பண்ணுங்க? ஆக்ஷன். புட் இட் இன்டு ஆக்ஷன், புட் இட் இன்டு ஆக்ஷன். நம்முடைய பிரச்சனைகளை நமக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள், நமக்கு தெரிந்த நண்பர்கள் கையில் சொல்லும்போது, ஆலயம் இடம் வேணும், ஆலயம் இடம் வேணும், ஆலயம். அட்வான்ஸ் எவ்வளோ வச்சுருக்க? அட்வான்ஸே ஒன்றுமே சேர்க்கலை. புட் இட் இன்டு ஆக்ஷன். அட்வான்ஸை சேரு. என்னால் முடியாது, வாடகை எவ்வளோ இருக்குன்னு. புட் இட் இன்டு ஆக்ஷன். லெட் எவ்ரி ஒன் ஆக்ட். எல்லார் கையிலையும் காசு கேட்க முடியாது பிரதர். எல்லார் கையிலையும் காசு கேளு, இவ்வளோ கேளு, அவ்வளோ கேளுலாம் கேட்கல. எல்லாரையும் ஆக்ஷன் பண்ண சொல்லு. ₹1 கொடுத்தாலும் என்னதான்? ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தாலே ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன எடுப்போம் சொல்லுங்க பார்க்கலாம்? ப்ரேயர். நான் ஜெபம் பண்ணுறேன், அடுத்தது கொடுக்குறேன். எவ்வளோ பிரதர் தந்தீங்க? ஒரே ₹1 போதும். we have started. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். முதல்ல ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார். ரெண்டாவது, ஆலயத்துக்கு மரியாதை கொடுக்க சொன்னார். மூன்றாவது, கிரியை நடப்பிக்கும்படி சொன்னார். நாலாவதாக ஆகாய தீர்க்கதரிசி பேச போகிறார். பிந்தின ஆலயம் மகிமையாக இருக்கும், நீ பில்ட் பண்ணி மட்டும் பாரு, ஆலயத்தை கட்டி பாரு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி பாரு, மகிமையாக இருக்கும், மகிமையாக இருக்கும் என்று ஆலயத்தினுடைய மகிமையை பற்றி பேசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் பிறகு பேச போகிறார். நீங்கள் விசுவாசத்தோட ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்கன்னா ஆலயத்தை கட்டணும்னு பேசினார். அங்கே போய் நான் நினைக்கிறேன் காலையில் சாப்பிட்டு போயிட்டுருப்பாங்க, இல்லை ஃபாஸ்டிங்கில் இருந்திருப்பாங்க. ஜனங்களை பார்த்து மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஆலயம் கட்டுங்கள், ஆலயம் கட்டுங்கள், ஆலயம் கட்டுங்கள். ஜனங்களுடைய மனதுகள்லாம் மாறத்தக்கதாக இதோ பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகிய ஆகாய் அங்கே நின்று ஆலயத்தை கட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறான். இப்போ சொல்லுங்கள், எப்படி இருந்திருக்கும் அந்த ஏரியா? ஆமென். இப்போ நம்ம மார்னிங் டிவோஷன் மெசேஜ் கொடுக்குறோம்ல, மெசேஜோடு சரி டீ குடிக்கும்போது நீங்கள் வேறு எதனா கதை பேசிட்டு இருப்பீங்க. டீ குடிச்சிட்ட பிறகு டோட்டலாக இர்ரெலவென்ட் சப்ஜெக்ட் பேசுவீங்க. வீட்டுக்கு போய் வேறு கதை பேசுவீங்க. ரோட்டில் போகும்போது வேறு கதை பேசுவீங்க. திரும்பி நைட்டு வேறு கதை பேசுவீங்க. அடுத்த நாள் காலையில் வரும்போது திரும்பி ஆகாய் தீர்க்கதரிசி பேசுவார். இது அப்படி கிடையாது. 24 மணி நேரம் அதையே பேசினாங்க. பேசுறது என்ன பண்ண போகுதுன்னா, மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸை ஸ்டிரப் பண்ண போது ஜெருபாபேலும் யோசுவாவும் ஸ்டார்ட்டே பண்ண போகிறாங்க. ஆலயத்தை பணியை நிறுத்தினதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு டீம் இங்கேருந்து கிளம்பி புறப்பட்டு பெர்சியா தலைநகருக்கு போக போகுது. அங்கே போய் சூசான் அரண்மனைக்கு போக போகுது. எஸ்தர் ராஜா இருந்தாங்க தெரியுமா? அந்த அரண்மனை ஸ்டில் கண்டினியூ. அந்த அரண்மனைக்கு போக போகுது. போய் அப்போ அமர்ந்து கொண்டுக்கிற தரியு ராஜா கையில் திரும்பி லெட்டர் கொடுத்து அவங்க போட்ட மனுவுக்கு எதிர் மனு தாக்கல் செய்ய போகுது. பண்ணி நாங்கள் ஆலயம் கட்டுறோம், எங்கள் ராஜாக்கள் கட்டினது தான், நாங்கள் புதுசாக ஒன்றும் கட்டலை என்றெல்லாம் பேச போகிறேன். ஆமீன். ஸோ மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தீர்க்கதரிசி பேர் என்ன பேருங்க? ஆகாய். இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசியை பைபிள் சொல்லுகிறது. அவர் பேர் சக்கரியா. ஆமேன், ஆமேன். இந்த சக்கரியா என்ன பண்ண போகிறார்னா, ஜனங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறார். ஆலயத்தை கட்டணும், சரியா? ஆலயம் கட்டணும், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும், சரியா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும், உன்னால் முடியும், கட்டு. என்கரேஜ் பண்ண போகிறார், மோட்டிவேட்டும் பண்ண போகிறாரு. என்கரேஜ், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உம்மால முடியும். அப்போசிஷன் வரும்போது வந்து நிற்க போகிறார். பெரிய மனுஷன் தான், பயப்படாதீங்க, அவங்க உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கட்டலாம், அப்படி பேச போகிறார். பயப்படாதீங்க, என்ன பண்ணலாம்? கட்டலாம். He is going to help them to oppose, to overcome opposition. உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும்போது நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணணும். மனதில் ஓவர் கம் பண்ணலன்னா அது உங்களை ஓவர் கம் பண்ணணும். மனதில் ஓவர் கம் பண்ணணும். பயத்தை எதில் ஓவர் கம் பண்ணணும்? மனதில். வியாதி எதில் ஓவர் கம் பண்ணணும்? மனதில். இது யார் டீச் பண்ண போகிறாரு? எந்த தீர்க்கதரிசி டீச் பண்ண போகிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? சக்கரியா. ஸ்பிரிச்சுவல் ப்ரையாரிட்டிஸ், ஆவிக்குரிய அனுபவங்கள் முக்கியம். இந்த ரெண்டு தீர்க்கதரிசி இன்னும் பணத்தை பற்றியே பேசலை, லா ஆர்டரை பற்றி பேசலை. ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனோட இன்ஜினியரிங் பற்றி, அந்த ஸ்கெட்சு பற்றி, மேப் பற்றிலாம் பேசலை. எதுதான் பேச போகிறாங்க? டயக்ராம் பற்றிலாம் பேசலை. பி ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங், கிவ் ஸ்பிரிச்சுவல் ப்ரையாரிட்டி. ஆமென். தேவன் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். பர்சனல் கம்ஃபர்ட்டில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நான் ஊழியம் பண்ணுவேன்னா ஒன்றுமே செய்ய முடியாது.
பர்சனல் கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வாங்க. ஆமென். புட் ப்ரையாரிட்டி ஃபார் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய வேலைக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. சூப்பராக அருமையாக சொல்லியிருக்கா பாருங்க. அடுத்தது என்ன இந்த சக்கரியா தீர்க்கதரிசி பேச போகிறாருன்னா, டவுட்டு, சந்தேகப்படாதீங்க. நம்ம எல்லாரும் முன்னாடி கால் வைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாஸ்டர் பேசுறதெல்லாம் சத்தியமாக நடக்கிற மாதிரி தெரில, வாடகையே கொடுக்க முடியல, எங்கேருந்து வீடு வாங்க போகிறீங்க, எங்கேருந்து ஆலயம் வாங்க போகிறீங்க. இப்போ சக்கரியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்னா, டவுட்டை, சந்தேகத்தை ஓவர் கம் பண்ணக்கூடிய கிருபையை தருவார். கிருபையை சொல்லி தரப்போறார், சொல்ல போகிறார். கட்டுறது நீங்கள் இல்லை, கர்த்தர். துவங்க போகிறது தான் நீங்கள், முடிக்க போகிறவர் கர்த்தர். ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ட்ரஸ்ட் காட், ட்ரஸ்ட் காட். ஆடு மெச்சிட்டு இருந்த உங்கள் தாத்தா தாவீது அவர் அரசன் ஆவார்னா உங்களால் முடியும் என்று டவுட்டை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை, சந்தேகத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையும் தரப்போகிறார். பயத்தையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தரப்போகிறார். ஆமென். டவுட்டை மேற்கொள்ளணும். இன்றைக்கி காலை ஆராதனைக்கு வந்துட்டு டவுட்டோடு போகக்கூடாது. அது எதுவாக இருக்கட்டும், உங்கள் பர்சனல் லைஃப்பில் உள்ள டவுட்டாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கைக்குரிய டவுட்டாக இருக்கட்டும், ஊழியத்துக்குரிய டவுட்டாக இருக்கட்டும், யூ நீட் டு ஓவர் கம் தோஸ் டவுட்ஸ், யூ நீட் டு ஓவர் கம் தோஸ் ஃபியர்ஸ். அந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹவு டு ஓவர் கம் டவுட், ஹவு டு ஓவர் கம் ஃபியர்? பை ட்ரஸ்டிங் காட் மோர் தேன் எவர் பிஃபோர். இத்தனை நாள் நான் என் ஆண்டவரை விசுவாசித்ததை விட இன்னைக்கு அதிகமாக விசுவாசிக்க போகிறேன்றவங்களாம் கை தூக்கி அலையில சொல்லுங்க மகளா, இன்னும் அதிகமாக விசுவாசிக்க, ரொம்ப விசுவாசிக்க போகிறேன். மக ஒரு சாட்சி சொன்னாங்க. ஊர்லேருந்து டிசி கிடைக்கவே இல்லை, சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க, அதிகமாக விசுவாசிச்சாங்க. அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, டிசி ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிட்டு போகணும். பெற்றுக்கொண்டு வரக்கூடிய கிருபை தந்தார். என் அவிசுவாசம் நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆமாம். சகரியா தீர்க்கதரிசி எல்லாரோட ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போய் தரிசனமே கண்டுட்டார். தரிசனத்தை கண்டுட்டு அப்படியே சொல்கிறார், நான் தரிசனம் கண்டேன், தரிசனம் ஆண்டவருடைய ஆலயம் இருக்கிறத நான் பார்த்தேன், கையில் கோல் வச்சுக்கிட்டு ஆண்டவர் அளக்கிறத பார்த்தேன் அப்படின்னு தரிசனம் கண்டேன். நேற்றைக்கு சேக்காடு சர்ச்சில் ஒரு புள்ள சாட்சி சொன்னாங்க. நான் ஆலயத்தை பற்றி ஒரு சாட்சி, ஒரு கனவு கண்டேன். ஒரு பெரிய இடத்துல மெகா ஆலயத்தை கர்த்தர் கட்டியிருக்காரு, நானும் அங்கே உட்காந்து ஆராதனை பண்ணுகிறேன் அப்படின்னாங்க. வாவ், தீர்க்க தரிசனம் அவசியம். 2 ப்ராஃபட் தான். ஹல்லேலூயா. தே ரினியூட் த ரிலேஷன்ஷிப் வித் காட். இதை தீர்க்க தரிசனத்தை கண்டதும் ஆளாளுக்கு போய் ப்ரே பண்ண மச்சான், ஆண்டவரே அந்த சிஸ்டருக்கு தீர்க்க தரிசனம் காட்டினீங்களா, எனக்கு காட்டுங்க. அந்த பிரதருக்கு இந்த பக்கம் போனீங்களா, எனக்கும் காட்டுங்க என்று பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங். ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது 2 விஷயம் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஆண்டவர்களை மனம் திரும்புதல் லெட்டர் கொடுத்தாகணும். சாமி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், திரும்பி வந்துட்டேன், மனம் திரும்பி வரணும். சும்மாலாம் ப்ரே பண்ண நடக்க என்ன பண்ணோம், கையை தூக்கி சரண்டர் ஆகணும். ரிப்பண்ட் ஆகிட்டாங்க ஜனங்கள் எல்லாம், அழுது ஆண்டவர்களை அர்ப்பணிக்குது. தென் ரெஸ்டோர் ஆக ஆரம்பித்தாங்க. ரெஸ்டோர்னா இவ்வளோ நாள் பண்ணாததை திரும்பி பண்ணுறது. அதாவது முன்னாடி பண்ணமே ரட்சிக்கப்படும் போது அது மாதிரி காலையிலையும் ஜெபம், மதியமோ ஜெபம், சாயந்தரமோ ஜெபம், உபவாச ஜெபம் அப்படின்னு தே ஸ்டார்டட் ரெஸ்டோரிங் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு 2 சாப்டர், ஃபஸ்ட்டு 2 வேர்ஸ் எவ்வளோ தூரம் இழுக்குதில்ல, இதுதாங்க இதனுடைய பின்னணி. யாரை எழுப்பினார் கர்த்தர்? ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி, இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசி. ஆமென். தேவனுடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இப்போ பாருங்க, மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ் வந்துட்டாங்க. 2 பேர் வராருங்க. ஒருத்தர் செருபாபேல், இன்னொருத்தர் ஜோஷுவா. ஹல்லேலூயா. ஜெஷுவா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். செருபாபேல் மார்க்கெட் பிளேஸ் லீடர். அவருக்கும் உற்சாகம் தேவைப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அவருக்கும் உற்சாகம் தேவைப்படுது. அவரையும் கர்த்தர் நடத்த வேண்டும், அவர் கையிலையும் கர்த்தர் பேச வேண்டும், அவருக்கும் தைரியம் வேணும். இப்போ செருபாபேல் பற்றி படித்தோம் என்றால், இது இந்த 2ஆம் ஆலயத்தை கட்டுவதற்கு முக்கிய பணியாற்றினவர். நான் மார்க்கெட் பிளேஸ் லீடர்னு சொன்னேன். எஸ்ரா 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் இவர் பேர் வரும். ஆகாய் தீர்க்கதரிசி ஒரு பேரை சொல்லியிருக்கார். சகரியா தீர்க்கதரிசி ஒரு பேரை சொல்லி இருக்கிறார். ஆமென். ஃபவுண்டேஷன் போட்டதுலேருந்து கட்டி முடிகிற வரைக்கும் இவர் தான் ஃபவுண்டேஷன் போடுறார். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் போட்டாலே வீடு கட்டினதாக அர்த்தம். எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து காசு எனக்கு கொஞ்சம் வந்திருக்கு, என்ன போட போகிறேன், பேஸ்மெண்ட்டு போட போகிறேன். கரெக்ட் தானம்மா? பேஸ்மெண்ட் போட்டானது அவர் சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட்டு போட்டுரு, ஒரு 4 மூளைக்கு தலைக்கல் போட்டு கடைக்கால் எடுத்து என்ன போட்டுரு, பேஸ்மெண்ட் போட்டுரு, ஃபவுண்டேஷன் போட்டுரு, ஃபவுண்டேஷன் போடு. இந்த பார்ட்டை பண்ண போகிறது யார்? செருபாபேல். 2 தீர்க்கதரிசிங்க. அவங்களுக்கு வேலை என்ன தான்? ப்ரேயர் தான். இப்போ இதில் ஒரு மார்க்கெட் பிளேஸ் வரப்போ அவர் என்ன பாருங்க, செருபாபேல். இந்த செருபாபேல் யாரோட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால்,
தரியு ராஜாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். முடிக்க போகிறாங்க, இந்த வேலையை அவங்க முடிக்க போகிறாங்க. ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. ஃபவுண்டேஷன் போட்டு சும்மா இருந்தார். அவரையும் நம்ம தீர்க்கதரிசிகள் போய் தட்டி எழுப்பிட்டாங்க. என்ன செருபாபேல் வீட்டில் இருக்கிற, எழுந்து வா, ஆலயத்தை கட்டு என்று கூப்பிட்டு கொண்டு வந்து விட்டாங்க. இந்த செருபாபேலுக்கு எது ரொம்ப தைரியமாக இருந்துச்சா, நீ கட்ட போகிற ஆலயத்தினுடைய மகிமை ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். முந்தின ஆலயம் சாலமோன் கட்டினார்ல, அதோட நீ நல்லா கட்டுவப்பா. சாலமோன் பண்ணார்ல ஊழியம், அதை விட உன்னுடைய ஊழியம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு செருபாபேலுக்கு இந்த வார்த்தையை சொன்னாராம். ரொம்ப ஃபேமஸான வசனம், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும். உன் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று செருபாபேலுக்கு வேண்டிய நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. அதனால் செருபாபேலும் ஸ்டார்ட் ஆகிட்டார். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களும் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, வேலை செய்கிறவங்களும் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. இப்போ லீடர், த மெயின் லீடர் ஜோஷுவா பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த செருபாபேல் பேரை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, இது தாவீதோட வம்சாவளி. ஆமாம், இது தாவீதோட வம்சாவளி, இது மெயின் கேரக்டர். அவங்க தான் தாவீது வம்சம். அவங்க எழும்புனாங்கன்னா தான், யூதா எழும்பி போனால் தான். இல்லைனா ப்ரே பண்ணுறவங்க ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க, காசு கொடுக்குறவங்க காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க, எல்லாம் பண்ணுறவங்க. ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணணும். செருபாபேல் தாவீதோட வம்சம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் படிச்சிங்கன்னா ஜொரோபாபால் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஆமென். இப்போ ஜோஷுவா தீர்க்கதரிசி, ஜோஷுவா ஆசாரியர் தீர்க்கதரிசியில் புரிஞ்சுங்க. ப்ராஃபட் வேற, ஆசாரியர். ப்ராஃபட் எங்கேனாலும் போய் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. ஆசாரியர் எங்கே இருப்பார்? ஆலயத்தில் இருப்பார், அங்கேயே இருப்பார். அவர் காம்பவுண்ட் விட்டு வெளியே போக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜோஷுவாவும் இந்த செருபாபேலும் டீம் ஒர்க்கு சேர்ந்தாங்க. ஜோஷுவா போய் செருபாபேலை மீட் பண்ணார், செருபாபேல் ஜோஷுவா மீட் பண்ணார். இவங்க 2 பேரை என்கரேஜ் பண்ண தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. ஜனங்களுடைய கண்டம்னேஷனை தாண்டி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. they never neglected this important task. இந்த முக்கியமான பணியை ஒரு நாளும் அவர்கள் நிறுத்தவே இல்லை. சக்கரியா பல தரிசனங்கள் கண்டு யோசுவா தன்னுடைய ஊழியத்தை துவங்க வேண்டும். யோசுவா ஒரு அழுக்கான வஸ்திரம் போட்டிருக்கிற, நீ ஆனால் திரும்பி உன்னை சுத்திகரித்து கொண்டு வர வேண்டும். கிளை என்பவர் எழும்பி வருகிறார், ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய மகிமை பெருசாக இருக்கும். ஜோஷுவா யூ நீட் டு ரைஸ் அப்னு தீர்க்கதரிசிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. now they are waiting for God's favor. ஆண்டவருடைய இரக்கம்காக நம்ம காத்திருக்கோம். ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறது. you need to have a renewed focus. நேற்று தான் நின்றுச்சு, இன்னைக்கு தோங்குது. புதுப்பித்துக்கொள், உன் தரிசனத்தை புதுப்பித்துக்கொள். 10 ஆண்டுகள் ஆகிறது நீ இருந்து இந்த வேலையை செய்தது, இனி துவங்க புதுப்பித்துக்கொள். renew your focus, renew the covenant relationship with God. ஆலய கட்டுமான பணி என்பதை கட்டுவதற்கு கிளை எனப்பட்டவர் வருகிறார். the branch is coming. Hallelujah. If you do the things in spiritual building, things will happen in physical building. ஆவிக்குரிய ரீதியாய் நீங்கள் கட்டுவீர்கள் என்றால் அது உலக ரீதியாய் சரீர ரீதியாய் கட்டப்படும் என்பதை இந்த தீர்க்கதரிசி நமக்கு சொல்ல போகிறார்கள். ஆமென். ஆண்டவருடைய ஆலய கட்டுமான பணியில் வெளியில் சொல்லப்படாத ஹீரோக்கள், நம்ம சும்மா கட்டிட்டாங்க அப்படின்றோம்ல, அவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாயிருக்கீங்க? எத்தனை பேரை கர்த்தர் உற்சாகப்படுத்தி இருக்கிறார்? ஆமென். ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க கட்டுமான பணி. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். they have started, they have given the spiritual utterances. வேலையே இதான், என் ஆலயம் இடிபாடுகள் நடுவில் இருக்கிறதே, நீ கட்ட வேண்டும். ரொம்ப ஃபேமஸ் ஆகாய் 1ஆம் அதிகாரம் தான். நீங்கள் மலைமலி மேலே ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள், அதிலே நான் மகிமைப்படுவேன் என்று ஃபாதர் ஐயா கூட ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இதுதான் சக்கரியா ஆகாயோட காம்பினேஷன். இன்றைக்கி நம்ம கூட ஆலயம் கட்டுறதுக்காக யாரோ ஒருத்தரோட கம்பைன் ஆகலாம். பிரதர், நான் ப்ரே பண்ணுறேன், நம்ம ஆலயம் கட்டுவோம். சிஸ்டர், நம்ம ப்ரே பண்ணி ஆலயத்தை கட்டுவோம். ஆமென். இது இன்டர்னல் ஸ்ட்ரென்த். கட்டுவோம், நான் கட்டுவோன்னு சொல்ல, நீங்கள் கட்டுவோன்னு சொல்ல கட்டாது. வெளியில் போய் லேண்டு வாங்கணும், லேண்டோட பட்டாவை படிக்கணும். கரெக்ட் தானே? அது ஈஸி போட்டு பார்க்கணும், காசு கலெக்ட் பண்ணணும், வாங்கணும். பெரிய விஷயம் இல்லை. இப்போ ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்ட பிறகு தான் எங்கே போகிறாங்க? வெளியில் காலை எடுத்து போகிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஆலயம் முடிஞ்ச பிறகு போய் லேண்டுக்கு ஏதாவது ஒரு லேண்டை பார்க்கவாது போகிறீங்க? ஆமாம். என்ன அர்த்தம்? ஆமென். பாஸ்டர், நீங்கள் ரெஸ்ட்டில் இருங்க, எதுவும் பேசாதீங்க, மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்கண்ணா. இல்லை, டூ சம்திங். முடியாதுன்னு என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அது முடிய போகுதுன்னு அர்த்தம். என்னால் முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் தான் முடிய போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் தான் செய்து முடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென்.
பலவீனனை கொண்டாகிலும் பலவானை கொண்டாகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். இப்போ என்ன ஆச்சுன்னா, நேத்தைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்போஸ் பண்ணாங்களா, அவங்க சமாரியர்கள். இன்றைக்கி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே வரப்போகிறாங்க. இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உண்மையில ரெசிஸ்ட் பண்ண வரல. இன்னைய ரெசிஸ்டன்ஸு அவங்க செக் பண்ண போகிறாங்க. செக் பண்ணிட்டு தப்பாக இருந்தால் நிறுத்த போகிறாங்க, கரெக்டாக இருந்தால் எதனா ஹெல்ப் பண்ணலான்னு வராங்க. என்ன பண்ண போகிறாங்க? அவங்க எப்படி நடந்துப்பாங்க? கட்டுங்கன்னு வர மாட்டாங்க, கட்டாதீங்கன்னு தான் வருவாங்க. படித்து பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கே கட்டுங்கன்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் இப்போ களத்தில் இறங்கும்போது, நேற்று வந்து சமாரியர்கள் கட்டவே கூடாது, நான் என்னையும் கமிட்டியில் சேர்த்துக்கோ, நான் உள்ளே வந்து கட்டாமல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உள்ளான ஐடியா. இவங்க வேணானதோ கட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வருகிற மக்கள் வேறு வித்தியாசமான மக்கள். 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம் என்றால், அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய். ஆமென். கவர்னர் பாரு, கவர்னர் சின்ன ஆள் இல்லை. கவர்னரோட வண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல வந்தால் என்ன ஆகும்? அவரும் கோபமாக வந்தார்னா கவர்னர் வருகிறார். சேத்தார் பொஸ்னாயும். ஹல்லேலூயா. சேத்தார் பொஸ்னாய் இவர் யாருன்னு எனக்கு தரல, நம்ம டீப்பாக படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பொஸ்னாயும் அவர்கள் வகையாராவும். அந்த வகையாரா என்கிறதுனா அண்ட் கம்பேனியன்ஸ். அவர் போனார்னா கூட வருகிற ஒரு டீம், ஒரு லேண்டு மேலே கால் வச்சு இதுனா கேட்க போனார்னா கூட வருகிற டீம். மொத்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார். யார் அவன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமென். Tattenai, the governor of the region, he had a team. ஆமென். Tattenai வந்து நதிக்கு அப்பாரில் யோர்தானுக்கு இக்கரையில் அவர் தான் கவர்னர்னு பாபிலோன் மாற்றிருச்சு. நம்ம ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் ராஜாக்கள், இவங்க காலத்தில் யார் வந்துட்டாங்க? கவர்னர். ஆமென். ஸோ அவர் வந்திருக்கார். 15 வருஷத்துக்கு முன்னாடி சமாரியர்கள் வந்து நிறுத்தின அதே தப்பான எண்ணத்தோடு வரல, ஒரு விசிட் வருகிறார். ஆமென். எஸ்ரா இதை எழுதிவிட்டார், நமக்கு எழுதியிருக்கார். இந்த வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு கட்டளை கொடுத்தவன் யார்? ஆமென் கேட்குறார். இப்போ கூட இன்னொருத்தர் வருகிறார். அந்த 2 பேருமே சேர்ந்து இந்த ஒர்க்கை சொல்லும் போது, they need to give the right answer. நாங்கள் கட்டுவோம். என்ன பண்ணுவீங்க? யார் கட்டா சொன்னாங்கன்னே தெரில, நாங்களே கட்டினோம். இல்லை, you need to give the right answer. உலகத்தின் பிள்ளைகள் உங்கள் கையில் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு எனக்கும் சரியான பதில் சொல்ல தெரியணும். எடுத்தன் கவுத்தன் பதில் சொல்லக்கூடாது, கத்தி 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 பதில் சொல்லக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, அராஜகம் பண்ணக்கூடாது. சரியான பதில். அப்பொழுது 4th verse, அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதர்களின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். அவங்க கேட்குறாங்க, மாடல் வச்சுருக்கீங்களா? பில்டர் யார்? இதுக்கு ஃபண்ட்ஸ் யார் கொடுத்தது? எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் வச்சுருக்கீங்களா? மேப் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் கேட்குறான். கரெக்டாக என்ன பண்ணோம்? சொன்னோம். சொன்னாலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கே எழுத போகிறாங்க? ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுத போகிறாங்க. பாருங்கள். ஆனாலும் இந்த 5th verse, இந்த செய்தி தரியுனிடத்துக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மேய்ப்பரின் வேலையை தடுக்காதபடி படிக்கலாமா? அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினாங்க. அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க, ஆனால் வேலையை நிப்பாட்டல. வேலையை நிறுத்துங்கன்னு சொல்ல. உங்களுக்கு சொன்னது யார்? கட்டினது யார்? எல்லாத்தையும் சொல்லு. நான் தரியு ராஜாவுக்கு லெட்ரு அனுப்புகிறேன், அந்த லெட்ரு கட்டக்கூடாதுன்னு ரிட்டர்ன் ஆனால் நிறுத்தணும், அது வரைக்கும் லேஸ் ஆஃப் செஞ்சுன்னு இருங்க அப்படின்றது போல் ஒரு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஏன்னா தேவனுடைய கண் அந்த கட்டுமானத்தின் மேல் இருந்ததுதான். God's eyes was there fixed upon building his temple. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஒவ்வொரு முறையும் நான் ஊழியத்துக்கு வரும்போது ரொம்ப பலவீனப்பட்டு ஏண்டா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு யோசிக்கும் போது எனக்கு தோணும், உலகத்தில் எந்த வேலையை கடின உழைப்பிட்டு செய்தாலும் அது ஒரு நாள் அப்பிரோஜனமாய் போகும். ஆனால் என் ராஜாவுக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதிலே பிரயோஜனம் உண்டு என்று நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ இல்லையோ அவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. லெட்டர் எழுதுகிறாங்க. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்னா என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாம் நதியில் இப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகிரியான அவன் வகையாரும் ராஜாவாக தரியுவுக்கு எழுதின கடிதத்தின் நகலாவது. அவங்க எழுதின லெட்டரோட ஒரு நகல் இவருக்கு கொடுத்துட்டாங்க. இதை தான் போட போகிறோம். சிசி டு யூ எல்லாருக்கும் சிசி கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு தரியுவுக்கு சகல சமாதானமும் உண்டாவதாக. ராஜாக்கு அவர் லெவலுக்கு
நாங்கள் 9th verse பாருங்க, யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அல்லேலூயா. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? இவங்க பில்ட் பண்ணுறது, இவங்க பேசுறது, இவங்க நடந்துக்கிறதுக்கு எல்லாமே உலகத்தானுக்கு தெரியுது. மகாதேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. என்னதுங்க? ஏன்னா முட்டியில் பார்க்குறாங்க, கோல்டெல்லாம் சுற்றி வச்சுருக்கு, வெறும் கோல்டு தான் இருக்குது. இவ்வளோ கோல்டு இல்லைடா அவங்க ஆலயத்தை கட்டுவீங்க? ஆமாம்மா, டன் கணக்கில் கோல்டு கொண்டு வந்து வச்சுக்கிறான். ஆமீன். மகாதேவனுடைய ஆலயம் அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. சொல்றது கவர்னர், சின்ன கல்லில் எப்படி பிக் பிக் ஸ்டோன்ஸ், மதில்கள் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்ட அந்த வேலை துரிசாயாய் நடந்து அவர்கள் கை கூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. ராஜா இவங்க ஏதோ ஒரு ஆலயம் கட்டுறாங்க, பெரிய ப்ராஜெக்ட். அந்த காலத்தில் இட் இஸ் அ மெகா ப்ராஜெக்ட். நீங்கள் பாபிலோன்லேயும் பர்சியாவிலையும் சூசான்லேயும் என்ன கட்டுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராஜெக்ட் இங்கே நடக்குது, இடிபாடுகள் நடுவில். அதை தான் இவங்க சொல்ல வருது. நாங்கள் இந்த மூப்பர்களை நோக்கி இதை கட்ட வைத்ததுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். தலைவரான மனிதருடைய பேரையும் கேட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கட்டளை இட்டதையும் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, பில்டரையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ராஜாவாகிய தரியுவுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்க போகிறாங்க. கட்டளை இட்டது யாருங்க? கோரேஸ். கட்டி கொண்டிருக்கிறது யாருங்க? செருபாபேல். இல்லை, அடிக்கல் போட்டது யாருன்னே சொல்ல போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம படிக்காத ஒருத்தரோட பேர் வருது பாருங்கள். அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாக இருக்கிற ஒரு அடியாராக இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்கள் முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். ஸ்டார்டிங் சாலமோன்லேருந்து வருது. சாலமோனை தெரியாதவங்க யாருன்னா பூமியில் இருப்பாங்களா? அல்லேலூயா. தரியு ராஜாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்பா அவர் உங்கள் ராஜா தானா? ஆமாங்க, எங்கள் ராஜா தான். ஓ, அவர் கட்டின ஆலயமா? யார் பேர்லேருந்து போவோம்? சலமோன். எங்கள் பிதாக்கள் பரலோகத்துக்கு தேவனுக்கு கோபமூட்டினபடியால் ஏன் இந்த ஆலயம் நடந்துச்சு? ஒரே ஒரு வேர்டு ஸ்பிரிச்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க போய் அங்கே அந்நிய பாஷை ஒன்றும் பேசலை. நாங்கள் தப்பு பண்ணிட்டோங்க, எங்கள் ஆண்டவர் தான் எங்களை அடித்தார். மூட்டினபடியால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாக நேபுகாத் நேச்சாருடைய கல்தையின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு. ஷார்ட் ஹிஸ்ட்ரி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஹிஸ்ட்ரி. எங்கள் சாலமோன் கட்டினாரு, நல்லா இருந்துச்சு, நாங்கள் தான் தப்பு பண்ணோம், அடி வாங்கினோம், பாபிலோன் எங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். ஆனால் நல்ல செய்தி என்னென்னா, கோரேஸ் தன்னுடைய 1ஆம் வருஷத்திலே ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டிருக்கிறார். இப்போ புரிஞ்சுக்கணும், பாபிலோன் மன்னன் தான் சூப்பர் பவர். இந்த சூப்பர் பவரை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பாபிலோனுக்குள்ளே ஓடுகிற அந்த நதி, ஐபிராத்து நதி, மறக்கக்கூடாது. என்னங்க? ஐபிராத்து நதி. அவங்களுக்கு மதில் போல நின்ற ஐபிராத்து நதியை இரவோட இரவாக கோரேஸ் மன்னன் வேறு டைரெக்ஷனில் பாலைவனம் பக்கம் திருப்பிட்டான். இது ராஜாக்கே தெரியாது. நதியை திருப்பிட்டோம், நதியே ரோடாக மாறிடுச்சு. வறண்டுட்டா நதி என்னவா மாறிடும்? அதுவே ரோடாக மாறிடுச்சு. இரவோடு இரவாக போய் பாபிலோன் வம்சத்தில் பிறந்த பெல்சாட்சார் என்கிற ராஜாவை கொன்று விட்டு இந்த தரியு படைக்கேறான். டீம் சேர்ந்தாங்க, மேதியரும் பெர்சியரும், தரியுவும் கோரேஸும். கோரேஸ் போட்டால் தரியு கேட்பார், தரியு போட்டால் கோரேஸ் கேட்பார். பாபிலோன் போட்டால் கேட்க மாட்டாங்க, ஏன்னா பாபிலோன் அவர்கள் விரோதிகள். ராஜாவை மட்டும் கொண்டுட்டு ஜனங்களை ஒன்றும் பண்ணாமல் ஈஸியாக ராஜ்யத்தை பிடிச்சது இந்த உலக வரலாற்றிலே இந்த மட்டும்தான். பெரிய ஜாம்பவான கத்தின்றி ரத்தமின்றி யாரை மட்டும்தான் கொலை செஞ்சாங்க? ராஜா மட்டுமே. அடுத்த நாள் காலையில் மேதிய சாம்ராஜ்யம் ஆயிடுச்சு. நைட்டு படுக்கும்போது பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆயிடுச்சு. காலையில் வந்ததும் ராஜா மட்டும் அரண்மனையிலேருந்து வேற ஒருத்தன் வரான். இப்படி நடந்திருக்குது. கோரேஸ் போட்ட சட்டத்தை தரியு மாற்றுவாருன்றீங்க? மாற்ற மாட்டார். அவங்க கூட்டணி ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கோரேஸ் பாபிலோன் கொண்டு எங்களோட ரா மெட்டீரியலோட லிஸ்ட் இருக்கு. கொடுத்து அனுப்பினது யாரு? கோரேஸ். ஆமேன். யார் கையில் ஒப்பு கொடுத்தாங்களா? அன்றைக்கு தேசாதிபதியாய் நியமித்த செஸ்பாத்சாரா. ஆமேன். செஸ்பாத்சாரா தெரியுமா எல்லாருக்கும்? ஷெஷ்பாசார் முன்னாள் கவர்னர். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, ஆர்டர்லியாக இருக்குது. அவன், நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்தில் கட்டப்பட வேண்டும் என்று கவர்னர் கையில் தாங்க வந்திருக்கு. சட்டம் போட்டது கோரேஸ். கவர்னர் கையில் சட்டம் போட்டு ஆலயத்தை கட்டக்கூடிய விழிகள் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. படிங்க 16. செஸ்பாத்சார் எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அல்லேலூயா. முதல் கல் போட்டது யாரு? செஸ்பாத்சார். சார் நீங்களே முதல் கல் வச்சிருங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் போட்டாங்க. பேப்பரில் வந்துருக்குது. போட்டது செருபாபேலும் எஸ்ராவும் அவங்களும் இவங்களும் இல்லை, போடுறதுக்கு நீ தடை பண்ணுறதுக்கு. உங்களை மாதிரி ஒரு கவர்னர் போட்டிருக்காரு. தடுத்தீங்கன்னா யாருக்கு பதில் சொல்லி ஆகணும்? மேலிடத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். ஹல்லேலூயா. அது இந்நாள் வரைக்கும் கட்டிப்பட்ட வருகிறது. அது இன்னும் முடியவில்லை.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணல, முடியல. போட்டது யாரு? உங்க சாம்ராஜ்யம், உங்க ராஜ்யம் என்று எக்ஸலண்டான ஒரு அஃபிஷியலான ஒரு பில்டிங்கை அவர்கள் கட்டி முடித்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அஃபிஷியலாக எல்லாம் பண்ணணும்னு ஆசை? அதைத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு விஷயத்தில் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா, we should be very much official to do things in order. ஹல்லேலூயா. இப்போ ராஜாக்கே எழுதியிருப்பாங்க, ராஜாவாகிய உமக்கு சித்தமாக இருந்தால் தேவனுடைய ஆலயத்தை கோரேஸ் தான் கட்ட சொன்னது உண்டோ என்று சோதித்து பார்த்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணோன்னு லெட்டர் எழுதி போட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லா அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாம் எழுது நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எவ்ரிதிங் ஷுட் பி அஃபிஷியல். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்த போகிறார். ஷிகாரா பாதாலா ரிபே ரேகே தேரே போரி ஷிதேரே பேரே பேரே கதலவா ஷோரேகே தேரே பேரே கேதேலே போரி கதலவா. கட்டுமான பணி தோங்கும் மகளே, மகனை, கட்டுமான பணி தோங்கும், நிற்காது. இட் வில் ஸ்டார்ட். இந்த ஆண்டு கர்த்தர் துவக்குகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் துவக்குகிறார். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் துவக்குகிறார். துவங்கினது நிற்காது. நாம் பலவீனர்களாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை பலமுள்ளதாக இருக்கிறது. தம் ஞானத்தை கொடுத்து கர்த்தர் பணியை கட்டக்கூடிய கிருபையை நமக்கு தருவாராக. நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஷிகாதாலபா ரதாலபா ஷேரி. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு, தன்னுடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர். சொல்ல போகிறோம். இயேசு வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை, இல்லை, நான் அஞ்சுவதில்லை. இல்லை, இல்லை, நான் கலங்குவதில்லை. இல்லை, இல்லை, நான் அஞ்சுவதில்லை. இல்லை, இல்லை, நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலும் சரி,
எங்களுடைய சபையின் வாழ்க்கையிலும் சரி, தேவனாகிய கர்த்தர் நீர் பல வாக்குத்தத்தங்களை அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. பல வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. பல வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இடைப்படுங்க, எங்கள் ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இன்றைக்கு நாம் தியானித்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரன் ஆகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தை நாம் தொடங்கின நாளில் இருந்தே தேவனாகிய கர்த்தர் நமக்கும் நம்முடைய சபைக்கும் பல வாக்குத்தத்தங்களை அவர் மறுபடியும் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையில் ஒரு தீர்க்க தரிசனத்தின் செய்தியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு உரைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய சபைக்கென்று விஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தது எந்த வசனம்? தேவன் நமக்கென்று கொடுத்த வசனம் சங்கீதம் 2:8, என்னை கேளு, அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்னாரே. தேவனுடைய நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அவர் நமக்கு கொடுத்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இத்தனை நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த, இத்தனை நாள் மெத்தனமாக இருந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் எடுத்து கட்ட தொடங்க போகிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் திடன் சொல்லி இருக்கிறார். எங்கள் அன்பின் தேவனே, நம்ம தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமா நம்ம ஜபிக்கலாமா? எங்கள் தேவனாகிய கர்த்தரே, அப்பா 10 ஆண்டுகள் இந்த இடத்துல உம்முடைய ஆலயத்தை நீ நிறுவினீரே, இதுவரைக்கும் எந்த குறை இல்லாம எங்களை நீங்க நடத்தி வந்தீங்களே. எத்தனை வெட்கப்படும்படியான சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்களை வெட்கப்பட விடாமல் இதுவரைக்கும் எங்களுடைய தலையை நிமிர செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூடப்பா எங்களுடைய சபையினுடைய நிலத்திற்காக நாங்கள் ஒன்றுபடுகிறோம். முதல்ல let's everyone in accord, in one accord, let's join in one accord. நம்ம ஆவிக்குரிய ரீதியான ஆயத்தங்களை நம்ம செய்வோம். இன்றைக்கு எங்கள் ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியாக எங்களுடைய ஆலயம் கட்டப்படுகிறதை நாங்கள் தொடங்குகிறோம். இன்றைக்கு நாங்கள் தொடங்குகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய பரலோக கதவுகளை திறப்பீராக, பரலோக கதவுகளை திறப்பீராக, பரலோக கதவுகளை திறப்பீராக. எங்க ஆலயம் கட்டுவதற்கான பணி தொடங்கட்டுமே சுவின் நாமத்தினால, தொடங்கட்டுமே சுவின் நாமத்தினால, தொடங்கட்டுமே சுவின் நாமத்தினால. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. இது எங்களுடைய கண்களுக்கு முன்னாடி பிரமிப்பா இருக்கு, பெருசா இருக்கு. ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ எங்களை நடத்துவீர். பல பேருடைய கண்களுக்கு முன்பாக எங்களை ஆசீர்வாதமாக வைப்பீரே சுவின் நாமத்தினால. இந்த சங்கீதம் 2:8 நிறைவேறும் காலம் வந்துவிட்டது, வந்துவிட்டது, நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இயேசுவின் நாமத்தினால. பல ஜாதி ஜனங்களை நீங்க கொடுத்துட்டீங்க, பல இடங்களில் எங்க சபைக்கென்று நிலத்தை நீங்க கொடுத்து விட்டீங்க. இந்த இடத்துல மாத்திரம் இல்லப்பா, நாங்கள் போய் கால் பதிக்கிற இடங்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஆலயங்களை கட்ட எங்களுடைய கைகளை திடப்படுத்துனீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். இன்றைக்கு தொடங்கிய இந்த ஆவிக்குரிய வேலை, இன்றைக்கு தொடங்கிய இந்த ஆவிக்குரிய ஏற்பாடை நம்ம தொடர்ந்து செய்ய போறோம், தொடர்ந்து ஜெபிக்க போறோம், தொடர்ந்து காரியங்களை நடப்பிக்க போகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓரிபலதி ஆஷவரபலதி ஆந்தனரபாக்கரவல. Give importance to God's church, give importance to the God's work, give importance to the God's kingdom from this moment onwards.
உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனை தடைகள் வந்தாலும் எங்கள் அன்பின் தேவன் உம்முடைய காரியத்தை அப்பா நீர் செய்து முடிக்க போகிறீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அஞ்ச போவதில்லை, நாங்கள் கலங்க போவதில்லை. எங்கள் இயேசு நீர் ஜீவிக்கிறீரப்பா. இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நாங்கள் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், எங்கள் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். இந்த அதிகாரத்தில் நாங்கள் படித்தது போல பல அபிஷியல்ஸ் எங்களுடைய சபையில எங்களோடு கூட இணைந்து உங்களுடைய ஆலயத்தை கட்ட இருக்கிறார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட பெரிய காரியங்களை சபையில நீங்க செய்ய போறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற எங்கள் அன்பின் தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்தினீரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் புறப்பட்டு போகிறோம், இந்த காரியங்களை எடுத்து கட்ட போகிறோம், உம்முடைய ஆலயத்தை எடுத்து கட்ட போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May the good God bless you and have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.